பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே இந்த புதிய வருடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம். பெரிய ஆசைகளோட, பெரிய எதிர்பார்ப்புகளோட, அதை அச்சீவ் பண்ணணும், இதை வாங்கணும், இது செய்யணும் இந்த ஆண்டில் அப்படின்னு நிறைய டிசையர்ஸோடு நம்ம இந்த ஆண்டுக்குள்ளால நுழைஞ்சிருக்கிறோம். இந்த ஆண்டை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தருவாராக. நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய அனுதினமும் அவர் நமக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நினைக்கிறதும் இல்லை, அதை குறித்து நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதும் இல்லை. கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். இந்த இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, அனுதினமும் மன்னாவினால் போஷிச்சுட்டே இருக்கிறார் ஆண்டவர். அது ஒரு மிராக்கிள், அது ஒரு அதிசயங்கிறதையே அவங்க மறந்து என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. நான் எகிப்துல இருக்கும்போது நான் அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், எங்களை இங்க கொண்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்க கேட்டதை என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. காடைகளினால் அந்த வனாந்திரம் முழுவதையும் நிரப்புறாரு. அவங்க எல்லாரும் அதை அடிச்சு புசிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பற்கள் நடுவுல இருக்கக்கூடிய அந்த இறைச்சி அப்படியே இருக்கும்போதே ஒரு பெரிய வாதை எல்லாருமே பலர் மடிந்து போகிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மளும் சில நேரங்கள்ல ஆண்டவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் மறந்துச்சு, அது ஒரு பெரிய அற்புதங்கிறதையே நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு வேற பெரிய இல்லாத காரியங்களை குறித்து கவலை உள்ளவர்களாகவும் முறுமுறுக்கிறவர்களாகவும், எனக்கு அது இல்லை, அவங்க கிட்ட அது இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடியவர்களாகவும் நம்ம காணப்படும் போது நம்மளுடைய ஆண்டவர் துக்கம் அடைகிறார். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த அதே தப்பை நம்ம செய்ய வேண்டாம். நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறது, சுவாசிக்கிறது, நல்ல ஆகாரங்களை சாப்பிடுறது, நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து வருகிறார். இதற்காக நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம இதை நினைத்து நன்றி செலுத்தணும். நம்ம மறந்துடவே கூடாது. பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளுடைய லைஃப்ல தருவார். நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்மளுடைய லைஃப்ல நமக்கு தருவாரு. அதுக்கான எக்யூப்ட் பாத்திரங்களாக நம்ம என்ன பண்ணிக்கணும், தயார்படுத்திக்கணும். சரியா? நம்மளை அந்த கெப்பாசிட்டிக்கு நம்மளை தயார்படுத்தும் போது ஆண்டவர் அதற்கான ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து ஈவாக தருவார். இந்த ஆண்டு நம்ம எல்லாருக்குமே ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கட்டும். நம்ம எப்பவும் ஒவ்வொரு நிமிடமும் நேரமும் ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். ஆமேன். God bless you.